விளாத்திக்குளம் பள்ளி மாணவி கொலை வழக்கில் 3 பேரை பிடித்து விசாரணை நடைபெற்று வருவதாக நெல்லை சரக டிஐஜி சரவணன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம், அதாவது விளாத்திக்குளம் அருகில் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 17 வயது மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் டிஎன்ஏ பரிசோதனை அடிப்படையில் 3 நபர்களால் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். வேடநத்த கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவி கடந்த 11ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவ பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விளாத்திக்குளம் பள்ளி மாணவி கொலை வழக்கு 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறோம் என நெல்லை டிஐஜி சரவணன் தகவல். இப்போது தொடர்ச்சியாக விசாரணை செய்து சற்று நேரத்தில் குற்றவாளிகள் காண்பிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முத்துராமன், தற்போது வரை இந்த யாரிடம் விசாரணை நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கா? மேலும் ஏற்கனவே இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த பைக் திருடன் ஒருவனை போலீசார் நெருங்கி வருவதாகவும் கூறப்பட்டிருந்தது. அந்த நபரும் இந்த 3 பேரில் அடங்குவாரா? இது பற்றி விவரம் கிடைக்கப்பட்டிருக்கா? இந்த கிராமத்தை சேர்ந்த அந்த சிசிடிவி அடிப்படையிலும் மற்றும் இந்த டிஎன்ஏ பரிசோதனை அடிப்படையில் இந்த 3 நபர்கள் தெரிய வருகிறது. இதை தொடர்ச்சியாக இப்போ தற்பொழுது கூட இந்த விசாரணை வளையத்துக்குள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில். தொடர்ச்சியாக அந்த நெல்லை டிஐஜி சரவணன் அவர்கள் உட்பட இந்த எஸ்பி மதன் உட்பட தற்போது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.